அதாவது ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணால் கூட உங்கள் லோனுக்கான வட்டி விகிதம் குறையாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் 2 விதமான ரேட்டை பற்றி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஒன்று வந்து எம்சிஎல்ஆர், இன்னொன்று வந்து இபிஎல்ஆர். ரெண்டுமே ஃப்ளோட்டிங் ரேட் தான். எம்சிஎல்ஆருங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது வந்து 2019 இந்த ரேட்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். இபிஎல்ஆருங்கிறது வந்து இட் இஸ் லிங்க் டு ஆர்பிஐ ரேட். ஆர்பிஐ ரேட்டை குறைச்சாங்க அப்படின்னா, நீங்கள் இபிஎல்ஆரில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ரேட்டை இமீடியட்டாக குறைச்சாகணும். அந்த பெனிஃபிட்டை பேங்க்ஸ் இமீடியட்டாக பாஸ் பண்ணி ஆகணும். வேற எம்சிஎல்ஆரில் இருந்தீங்க அப்படின்னா பேங்க் வில் டேக் டைம் அண்ட் பேங்க் வில் டிசைட் வெதர் ஷுட் ஐ பாஸ் த பெனிஃபிட்ஸ் ரைட் நவ் ஆர் ப்ராபப்ளி டேக் சம் மோர் டைம் டு பாஸ் ஆன் த பெனிஃபிட். இன்னைக்கு மோஸ்ட்டாக இந்தியாவில் இருக்கக்கூடிய லோன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 46% ஆஃப் த லோன்ஸ் ஆர் இன் எம்சிஎல்ஆர், விச் மீன்ஸ் ஆர்பிஐ ரேட்டை குறைச்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான பலனை ரீச் பண்ண முடியாது. ஸோ தேர் சம்திங் கால்ட், நீங்கள் இபிஎல்ஆரில் எம்சிஎல்ஆரில் இருந்தாலும் உங்களுடைய லோனை இபிஎல்ஆருக்கு மாற்ற முடியும். அப்படி மாற்றுறதுக்கு தெர் இஸ் அ ஃபார்மேட். அந்த ஃபார்மேட்டை இதில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அண்ட் இதை பற்றி ஃபர்தராக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா எம்சிஎல்ஆர் அப்படின்னு எனக்கு டைப் பண்ணுங்கள். வில் ட்ரை டு ஹெல்ப் யூ. தேங்க்யூ. உங்கள் பர்சனல் ஃபினான்ஸை பெட்டராக இருக்கணுமா? ப்ளீஸ் கெட் இன் டச் வித் அஸ்.